சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் தட் இஸ் ஏஐ டெக்னிக்ஸ் வந்து எப்படி சிஸ்டமேட்டிக் மேப்பிங் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்க. இன்னைக்கு வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ஏஐ டெக்னிக் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கில் அடாப்ஷன் ஆகுறது பயங்கரமாக ரைஸ் ஆகிட்டு இருக்குது. அதனால என்ன ஆகுதுன்னா அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்குடைய கேப்பபிலிட்டி மேக் ரிபீட் அப்புறம் ஆட்டோமேட்டடாக இருக்குது. இம்பேக்ட்ஃபுல் டிசிஷன்ஸ் அண்டு ப்ரிடிக்ஷன் அதாகவும் இருக்குது. அப்புறம் இதுதான் இந்த டெக்னிக் தான் வந்து இன்னைக்கு சாஃப்ட்வேர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டெக்னிக் தான் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கில் இன்னைக்கு லீடிங் அடாப்ஷன் டெக்னிக்காக இருக்குது. இண்டஸ்ட்ரி ரெவல்யூஷன் 4.0ல சாஃப்ட்வேர் இன்ஜினுடைய ரோல் பங்கு ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும். பிகம் கிரிட்டிக்கல். எப்படின்னா ப்ரொடக்டிவிட்டியை டெவலப் பண்ணணும், எஃபிஷியண்ட்டை டெவலப் பண்ணணும், குவாலிட்டி ஆஃப் சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணணும். ஏஐ டெக்னிக்ஸ் வந்துட்டு ஒரு மேஜர் நீடாக இருக்குது. அந்த கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ் சாஃப்ட்வேர் இன்ஜினியருடைய கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கும் ஏஐ டெக்னிக்ஸ் தான் கரெக்டான உண்மையான நீடாக இருக்குது. சாஃப்ட்வேரை வந்து டெவலப் பண்ணுறோம் த்ரூ இன்டெலிஜென்ட் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பேசஸ் தட் இஸ் ஏஐ டெக்னிக்ஸ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டெக்னிக்ஸ் மூலம் அதனுடைய கிரிட்டிக்கலை நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுறோம். அதுக்கு வந்து தேவைப்படுது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட். கிரிட்டிக்கல்னால் குவாலிட்டி சாஃப்ட்வேர் கொடுக்கணும், அதை டெவலப் பண்ணணும், எஃபிஷியண்ட்டை டெவலப் பண்ணணும், ப்ரொடக்டிவ் வந்து டெவலப் பண்ணணும். இதுக்கெல்லாம் இதுதான் கிரிட்டிக்கல். இந்த கிரிட்டிக்கலை வந்து ஏஐ டெக்னிக்ஸ் மூலம் நம்ம வந்து சரி பண்ணுறோம், ஃபேஸ் பண்ணுறோம். சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது, தட் இஸ் என்ன கேப் இருக்குது, அந்த கேப்பை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறோம், டிஸ்கஸ் பண்ணுறோம். எது மூலம்னா பை மேப்பிங் இந்த ஏஐ டெக்னிக் மூலம். எதுக்கு அகைன்ஸ்டான சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் கேசஸ் அகைன்ஸ்டாக நம்ம வந்து அந்த கேப்பையும் ஃபைண்ட் அவுட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணுறோம் ஏஐ டெக்னிக் மேப்பிங் மூலம். நிறைய சிஸ்டமேட்டிக் மேப்பிங் ரிவ்யூ பேப்பர்ஸை ரிவ்யூ பண்ணுறோம். எதுக்காகனா ஃபார் ஸ்பெசிஃபிக் ஏஐ டெக்னிக் அல்லது ஸ்பெசிஃபிக் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பேஸ் அல்லது ஆக்டிவிட்டிக்காக. இது வரைக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ஏஐ டெக்னிக்ஸ் வந்து மற்றும் அதனுடைய அப்ளிகேஷனை வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பேஸுக்கு மேப் பண்ணி, அதாவது சிஸ்டமேட்டிக் மேப்பிங் பண்ணி ரிவ்யூ பண்ணல. நம்ம இப்போ அதை பார்க்கலாம், ரிவ்யூ பண்ணலாம். சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் வந்து எல்லா சொசைட்டியுடைய எல்லா ஏரியாவிலையும் பரவலாக இருக்குது. உள்ள வந்துடுச்சு, எல்லா ஏரியாவிலையும் வந்துடுச்சு. அப்போ வந்துட்டு அந்த உண்டாக்குற நம்ம அந்த சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் வந்து ஹை குவாலிட்டி சாஃப்ட்வேராக இருக்கணும். அதுதான் வந்து ரொம்ப முக்கியம் இன் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில். ஹை குவாலிட்டி சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப முக்கியம், இம்பார்ட்டன்ட் இன் சாஃப்ட்வேர். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ஏஐ அப்ளிகேஷனை ஒரு பொட்டென்ஷியலி கேம் சேஞ்சராக பார்க்குறோம் இன் இம்ப்ரூவிங் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் கேசஸில். ஃபார் டு என்ஷூர் இந்த ஹை குவாலிட்டி சாஃப்ட்வேரை வேண்டி இந்த ஏஐ டெக்னிக்ஸ் ஏஐ அப்ளிகேஷன் வந்து ஒரு கேம் சேஞ்சராக பார்க்குறோம். அது வந்து என்ன பண்ணுதுன்னா எது என்ஷூர் பண்ணுதுன்னா ஹை குவாலிட்டி சாஃப்ட்வேர், அப்புறம் ப்ரொடக்டிவிட்டி ஆக்சிலேட் பண்ணி விடுறது, ஜாஸ்தி பண்ணி விடுறது,
and increase the project success rates. ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ரேட்டை வந்து விகிதத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. ஏஐ வந்து அதனுடைய கேப்பபிலிட்டி எப்படி இருக்குன்னா, டு அசிஸ்ட் சாஃப்ட்வேர் டீமுக்கு இனி மெனி ஆஸ்பெக்ட்ஸ் என்னன்னா, சர்டன் ஆக்டிவிட்டீஸை ஆட்டோமேஷன் பண்ணுறதுக்கு, இதில் இன் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பேசஸில், அப்புறம் ப்ரொவைடிங் ப்ராஜெக்ட் அனலிட்டிக்ஸுக்கு, அப்புறம் ஆக்ஷனபிள் ரெக்கமெண்டேஷனுக்கு, என்ன பர்டிகுலர் ஆக்ஷன் எடுக்கணுங்கிறதுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுறதும் ஏஐ பண்ணுது, ஏஐ டெக்னிக். அப்புறம் டிசிஷன் மேக்கிங்க்கும் இது ஹெல்ப் பண்ணுது. எதை டிசைட் பண்ணணும், எது நம்ம வந்து டிசிஷன் ஃபைனல் அமாங் த மெனி சொல்யூஷன்ஸ் விச் ஒன் வி ஹவ் டு பி, எதை வந்து நம்ம வந்து டிசைட் பண்ணுறது, எதை வந்து நம்ம எடுத்துக்கிறது, அந்த டிசிஷன் மேக்கிங்க்கும் இந்த ஏஐ டெக்னிக் வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஏஐ டெக்னிக்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுது சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு. எப்படின்னா, பை டிடெக்டிங் பார்ட்ஸ் ஆஃப் த சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பேசஸ். என்ன டிடெக்டிங் பார்ட்ஸ்? சம் கண்டக்ட் வல்னரபிலிட்டிஸ், சம் பாதிப்புகள், அப்புறம் ரைசிங் அலர்ட்ஸ், அதுக்கு சம்பந்தமான அலர்ட்டை ரைஸ் பண்ணுது பர்டிகுலர் இஷ்யூவுக்கு. அப்போ என்ன இஷ்யூ இருக்குமோ, என்ன பிரச்சனை இருக்குமோ, அதுக்கு வந்து அலர்ட் கொடுக்குது இன் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கில் பை ஏஐ டெக்னிக்ஸ் மூலம். இது வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு. ஏஐ டெக்னிக்ஸ் வந்து எது ஹெல்ப்பாக இருக்குன்னா, ப்ரியாரிட்டைஸ் எஃபோர்ட்ஸுக்கும் அந்த ஆப்டிமைஸ் இன்ஸ்பெக்ஷனுக்கும் அண்டு டெஸ்டிங் காஸ்ட்டுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெஸ்டிங் காஸ்ட்டை ரிடியூஸ் பண்ணும். நம்ம எதை தேவையோ அதை மட்டும் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த எஃபோர்ட் என்ன ஒரு ப்ரியாரிட்டி கொடுக்குற எஃபோர்ட்டு கொடுக்கும். இந்த எஃபர்ட் தான் எந்த எஃபோர்ட்டை போடணும், ப்ரியாரிட்டரைஸ்டு எஃபோர்ட்டு என்ன எஃபோர்ட்டை போடணும், அதெல்லாம் நம்மளுக்கு இந்த ஏஐ டெக்னிக்ஸ் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பேசஸில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கண்டுபிடிக்கிறதுக்குரிய டைமை ரிடியூஸ் பண்ணணும். எதுனா ஏஐ டெக்னிக்ஸ். ஏஐ டெக்னிக்ஸ் மூலம் அந்த வல்னரபிலிட்டிஸ், பாதிப்புகள், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஃபேஸஸில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கண்டுபிடிக்கிற டைமை வந்து கம்மி பண்ணி கொடுக்கும் சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு. சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஃபேஸஸ் வந்து இன்வால்வ் ஆகுது வேரியஸ் ஆக்டிவிட்டீஸில் that range across all stages of the software development life cycle. சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிளுடைய எல்லா ஸ்டேஜ்லேயும் எஸ்சி ஃபேஸஸ் வந்து இன்வால்வ் ஆகுது. அது வேரியஸ் ஆக்டிவிட்டீஸில். சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் எஸ்டிஎல்சி ஃபேஸஸில் எல்லா ஸ்டேஜஸ்லேயும் வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. யாருக்கு? சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஃபேஸஸில் அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு. ஏஐ டெக்னிக்ஸ் எதை சொல்லனா, மெஷின் லேர்னிங் எம்எல், ஹியூரிஸ்டிக் அல்காரிதம்ஸ் ஹெச்ஏ அல்காரிதம்ஸ், டீப் லேர்னிங் டிஎல் அல்காரிதம்ஸ், டேட்டா மைனிங் டிஎம் algorithm, data analytics DA algorithm, and natural language processing NLP, natural language processing. இதெல்லாம் ஃபுல்லாக எல்லாம் எக்ஸ்ப்ளோர் ஆகும் இன் இதில் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஃபேஸஸில். சாஃப்ட்வேர் சைஸ் வைஸாக க்ரோ ஆகும்போது
அதனுடைய காம்ப்ளெக்சிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, அலாங் வித் டைம் அண்ட் காஸ்ட் ரெக்யர்டு தேவைப்படுது ஃபார் ஓவரால் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு. சாஃப்ட்வேர் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக காம்ப்ளெக்சிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, அப்புறம் டைமும் தேவைப்படுது ஜாஸ்தி, காஸ்ட்டும் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டும் ஓவரால் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டும் ஜாஸ்தியாக தேவைப்படுது. எக்ஸ்டென்சிவ் டேட்டா, ஒரு விரிவான டேட்டா வந்து ஜென்ரேட்டடாகவும் எஸ்டிஎல்சி ஸ்டேஜஸ்லேருந்து ஜென்ரேட் ஆகும். அந்த டேட்டா, அந்த எக்ஸ்டென்சிவ் டேட்டா வந்து வேரியாகவும் பிட்வீன் எதுக்கு பிளானிங், ரெக்யர்மெண்ட்ஸ் இன்ஜினியரிங், டிசைன், சிஸ்டம் டெவலப்மெண்ட், டெஸ்டிங், டெப்ளாய்மெண்ட், ட்ரைனிங் அண்டு மெயின்டெனன்ஸ் ஃபேஸஸ் எல்லாத்துலேயும் வேரி ஆகும். 2015 2021 வரைக்கும் உள்ள பப்ளிஷான ரிசர்ச் பேப்பர்லேருந்து நம்ம என்ன பார்க்க போனோம்னா, இந்த ஏஐ டெக்னிக்ஸ் வந்து இன் எஸ்சி டொமைனில் எப்படி சிஸ்டமேட்டிக்காக மேப்பிங் பண்ணலாம், அந்த கேப் இந்த பிரிட்ஜ் கேப், அந்த எவ்வளோ கேப் இருக்குது, அந்த கேப் வந்து எப்படி நம்ம வந்து சரி பண்ணலாம் ஏஐ டெக்னிக் மூலம், அதான் நம்ம இங்கே வந்து அனலைஸ் பண்ண போகிறோம். ஃப்ரம் 2015 to 2021 ரிசர்ச் பேப்பரு பப்ளிஷ் ஆனதில் நம்ம ரிவ்யூ பண்ணி நான் அனலைஸ் பண்ண போகிறோம். இந்த 2015 to 2021 தான் ஏஐ டெக்னிக்ஸ் வந்து உடைய யூசேஜ் வந்து ஜாஸ்தி ஆயிருக்குது. நம்மளுடைய எய்ம் என்னன்னா, அண்டர்ஸ்டாண்ட் அனலைஸ் பண்ணுறோம் ஏஐ டெக்னிக்ஸை, எஸ்சி சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஃபேஸஸ், எவாலுவேஷன் மெட்ரிக்ஸை, கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஏஐ டெக்னிக்ஸ், ட்ரெண்ட்ஸ் அண்டு டெமோகிராபிக்ஸ் ஆஃப் த பிரைமரி ஸ்டடி, அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். மிஷின் லேர்னிங் எம்எல் எதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுன்னா, பில்டிங் ப்ரிடிக்ஷன் மாடல்ஸ், நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுற மாடலை கட்டமைக்குது. எஸ்டிமேட்டிங் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் எஃபர்ட்ஸ், எஸ்டிமேட் பண்ணுது, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் எஃபர்ட்டு எவ்வளோன்ட்டு எஸ்டிமேட் பண்ணுது. அப்புறம் இம்ப்ரூவிங் த அக்யூரசி ஆஃப் அதர் எஸ்டிமேஷன் டெக்னிக்ஸ், மற்ற எஸ்டிமேஷன் டெக்னிக்கும் உடைய அக்யூரசியை இந்த மிஷின் லேர்னிங் வந்து இம்ப்ரூவ் பண்ணுது. ஒரு ரிசர்ச் பேப்பரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிளானிங், கண்டக்டிங் அண்ட் எக்ஸிகியூஷன் phases ஆஃப் ஒர்க் யூசிங் எம்எல் டெக்னிக்ஸ், அதாவது மிஷின் லேர்னிங் டெக்னிக், அதாவது பிளானிங் பண்ணுறது, கண்டக்டிங் பண்ணுறது, எக்ஸிகியூஷன் ஆஃப் ஃபேஸஸ், அந்த ஃபேஸஸ் டிஃப்ரெண்ட் ஃபேஸஸாக இருக்கும் சாஃப்ட்வேரில், அந்த ஃபேஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது. ப்ராஜெக்டில் சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் இருக்கும், அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது. எதை யூஸ் பண்ணி? எம்எல் டெக்னிக் யூஸ் பண்ணி. இதில் ரெகக்னைஸ் டைவர்ஸ் சாஃப்ட்வேர் ரெக்யர்மெண்ட்ஸ், அந்த எம்எல் டெக்னிக் வந்து எதை ரெகக்னைஸ் பண்ணணும்? சாஃப்ட்வேர் ரெக்யர்மெண்ட்டை ரெகக்னைஸ் பண்ணி இந்த எம்எல் டெக்னிக்கை யூஸ் பண்ணி இதெல்லாம் நம்ம வந்துட்டு பண்ணுறோம். பிளானிங், கண்டக்டிங், எக்ஸிகியூஷன் phases ஆஃப் ஒர்க், many phases in project in software, project software. எஃபெக்டிவ் கொலாபரேஷன் பண்ணுறோம் பிட்வீன் ரெக்யர்மெண்ட்ஸ் இன்ஜினியரிங்க்கு இடையில. எஃபெக்டிவ் கொலாபரேஷன் ஆர்இ, எம்எல் ரிசர்ச்சர் இல்லை அதை எம்எல் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க அதை டேக்கிள் பண்ணணும். ஓப்பன் சேலஞ்சஸ், டெவலப்பிங் அதை வந்து ஃபார் ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷனுக்கு. இந்த ரெக்யர்மெண்ட்ஸ் இன்ஜினியரிங்க்கு அதை வந்து அந்த சேலஞ்சிங்கை வந்து அவங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அதை டெவலப்பிங் பண்ணணும், ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷன்ஸ். அப்புறம் என்ன, எம்எல் வந்து வேற என்ன பண்ணுறாங்கன்னா, என்ன பண்ணுதுன்னா, சாஃப்ட்வேர் மெயின்டெனபிலிட்டி
ப்ரெடிக்ஷனை வந்து ரிவ்யூ பண்ணுது.